வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிஸ்க் ட்ரேட். இதில் நம்ம நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிராஃப்ட்மேன்ஷிப். ஓகேங்களா? கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னா என்னதுன்னா, இந்த கலையில் சிறந்து இருக்கிறாங்க இல்லையா, கிராஃப்ட் பண்ணுறவங்க. கிராஃப்ட் அப்படின்னா ஸ்டாச்சூஸ் பண்ணுறவங்க, ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ட்ரேடிங் நல்லா பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறதால கிராஃப்ட்மேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர்கிடெக்சர் எல்லாமே கிராஃப்ட்மேனில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனோட ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் ட்ரேடிங்காக இருந்திருக்கு. ஸோ அவங்க ட்ரேடிங் அவங்க சிவிலைசேஷனுக்குள்ளே மட்டும் பண்ணல, அவுட் சைடு அவங்க சிவிலைசேஷன் விட்டு வேறு சிவிலைசேஷனுக்கு கூட அவங்க ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் அண்ட் அவுட் ஆஃப் இந்தியா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிவிலைசேஷன் ஹரப்பா, அதே மாதிரி வேறு கண்ட்ரீஸில் இருக்க மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இருக்க சிவிலைசேஷன் கூடயும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ். இவங்க ஆர்னமெண்ட்ஸ் எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. கேமிலியன் அப்படிங்கிற பீட் ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு எர்த் கீழேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்க செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன். ஸோ ப்ரீஷியஸ் அப்படிங்கிறது டைமண்ட், கோல்டு, இதெல்லாம் ப்ரீஷியஸ். செமி ப்ரீஷியஸ் அப்படின்னா பாதி ப்ரீஷியஸ். ஓகேங்களா? ஸோ கோல்டு டைமண்ட் அளவுக்கு அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது, பட் இதுவுமே காஸ்ட்லி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செமி ப்ரீஷியஸ். ஓகேங்களா? இது எங்கே இருக்குது? குஜராத்தில் கிடைக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுறாங்க. அந்த பீட்ஸை வச்சு டெக்கரேஷன், அந்த பீட்ஸை டெக்கரேட் பண்ணுறாங்க, கோர்த்து டெக்கரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து டிம்பர் அண்ட் எவ்ரிடே ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னது, அவங்க டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ். டிம்பர்னால் உங்களுக்கு விறகு, குச்சிங்க, ஓகேங்க, மரம். ஸோ மரத்தை யூஸ் பண்ணி பண்ணுற ஐட்டம்ஸு, டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இதையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ், ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல்டு அண்ட் காட்டன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஷெல் பேங்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க. நாச் ஷெல்ஸ்ன்னு இருக்குது. அந்த சங்கு, நம்ம சங்கு இருக்குது இல்லையா, நார்மல் சங்கு, அந்த சங்கோட ஷெல்ஸ் எடுத்து அதை வச்சு அவங்க பேங்கிள்ஸ் அதுலேருந்து பண்ணுறாங்க. இது ஹார்ட் மெட்டீரியல். நாச் ஷெல்ஸ் ஹார்ட் மெட்டீரியல். ஸோ எக்ஸ்பர்ட், அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. ஹார்ட் மெட்டீரியலை ஒரு பேங்கிளாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு, அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் அவங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட். இது எல்லாமே ட்ரேடிங். அடுத்து இம்போர்ட், அவங்க என்ன இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, காப்பரை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. காப்பருங்கிறது ஒரு சாஃப்ட் மெட்டல். ஓகேங்களா? அதை இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு டூல்ஸ் அண்ட் எவ்ரிடே ஐட்டம்ஸ் காப்பர் வச்சு அவங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காப்பர் கூட டின்னை சேர்த்துருக்காங்க. அதை ஆட் பண்ணும்போது அது ஹார்ட் மெட்டலாக மாறிடும். ஹார்ட் மெட்டலாக மாறினோடனே அது என்னவாகுது, பிரான்ஸ் ஆகுது. ஸோ அந்த பிரான்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டூல்ஸ் செஞ்சுருக்காங்க, பாட்ஸ் பண்ணியிருக்காங்க, பேன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிகரைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிகரைன் அப்படின்னா என்னதுன்னா ஸ்டாச்சூஸ். ஓகேங்களா? ஸோ ஃபிகரைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ட்ரேடிங்கை பற்றி. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணி அவங்களோட அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் 2024 பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் மிஷன் ஆன் கல்ச்சுரல் மேப்பிங், NMCM அதோட பேர், அதை இனிஷியேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹெரிட்டேஜ், இது எல்லாத்தையுமே பொக்கிஷம், நம்மளோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பத்திரப்படுத்தி நம்மளோட கல்ச்சரை நம்ம ட்ரெடிஷனை கல்ச்சரை காப்பாற்றுறதுக்காக அவங்க இந்த ஸ்கீமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிபிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸிபிஷன்ஸ் மூலமாக இதை டிஸ்பிளேயில் வச்சு அதை மக்களுக்கு காமிக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்மளோட மூதாதையர், நம்மளோட ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் மக்கள் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மாடர்ன் சொசைட்டி பீப்புளை கனெக்ட் பண்ணுறதுக்காக, ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களோட ரிச் ஹெரிட்டேஜ், ஹை குவாலிட்டியோட கிராஃப்ட்மேன்ஷிப் அதெல்லாம் காமிச்சு நம்மளை அவங்க கூட கனெக்ஷன், ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட். ஸோ ட்ரேடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரேட் எந்த சோர்ஸ் மூலமாக அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஸோ ட்ரேட் அவங்க லேண்ட், ரிவர் அண்ட் சீ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் தான் நம்ம மெரைன் டைம் இருக்கு இல்லையா, மெரி டைமோட ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ், ரொம்ப ஆக்டிவாக இருந்த டைமும். அதான் மெரி டைம் அப்படின்னா என்னது அப்படின்னா மெரைன் அப்படின்னா சீ. ஓகேங்களா? சீயில் போய் அவங்க ட்ரேடிங் பண்ண பீரியட். ஸோ ரொம்ப பிகினிங் தான் ஸ்டார்டிங், அங்கே ரொம்ப ஆக்டிவாக ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஸ்டல் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னென்னா
கரையோரம் இருக்கிறவங்க, அதாவது சி கடலுக்கு ஓரங்களில் இருக்கிறவங்க தான் வந்து கோஸ்டல். நம்மலாம் வந்து கோஸ்டல். சென்னை வந்து கடலுக்கு பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து கோஸ்டல் ரீஜியன். ஸோ அந்த கோஸ்டல் செட்டில்மெண்ட் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா லோத்தல். லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஸோ குஜராத்தில் இருக்க லோத்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கு ட்ரேடிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய பேசின் இருந்திருக்கு. பேசின் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய ஏரியா. அது வந்து 217 மீட்டர் லென்த் அண்ட் 36 மீட்டர் வித்தோட இருந்திருக்கு. ஓகேங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டாக்யார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்யார்ட் அப்படின்னா கப்பலை நிறுத்துறதுக்கான இடம். ஸோ அங்கேருந்து தான் கப்பல் என்ன ஆகும் அப்படின்னா போய் ரிசீவ் அண்ட் சென்ட், அது வந்து கப்பல் போட் அங்கேருந்து தான் வந்து போகும். அங்கே தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? அதுக்காக டாக்யார்ட் அப்படின்னா கப்பல் நிறுத்துகிற இடம். ஓகேங்களா? அதுக்காக அந்த பெரிய பேசினை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேசின் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏரியா. அதுதான். அடுத்து நம்ம பார்க்குறது சீல்ஸ். ஸோ சீல்ஸ் என்ன டைப் ஆஃப் சீல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சீல்ஸ் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு ஐடென்டிட்டியாக, அவங்களோட ஐடென்டிட்டியை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு இதாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சீல் அப்படின்னா என்னது? அச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ சும்மா வந்து நம்ம ஸ்டாம்பிங் பண்ணுறோம்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ரப்பர் ஸ்டாம்ப்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அதில் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கை தொட்டு அதை வந்து நம்ம ஒரு மேலே ப்ரெஸ் பண்ணுறோம், சீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அதில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்டாம்பிங் சொல்லுவோம் நம்ம. இப்போ குழந்தைங்க நீங்கள் விளையாடுறதுக்கு கூட ஸ்டாம்பிங் டூல்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் தெரியுமா? பிரிண்டிங் இது மாதிரி இருக்கும். அதில் வந்து இங்கு தடவிட்டு அப்படியே நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை சிம்பிள் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்திருக்குல்ல. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட சீலுமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆனால் கவர்மெண்ட் ரிலேட்டட் சீல்ஸுன்றது. அது வந்து என்னதுன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை மார்க் பண்ணுறதுக்கு. எங்கே வந்து ஐடென்டிட்டியை மார்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா ட்ரேடிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக நிறைய பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்களோட கூட்ஸில் வந்து இந்த சிம்பிளை வந்து அவங்க வந்து மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இது என்னோட கூட் அப்படின்னு தெரியறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து இவங்க இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீல் வந்து என்ன மெட்டீரியலால் ஆயிருக்கு அப்படின்னா சிடடைட் அப்படின்ற மெட்டீரியலால் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்டோன். இதை வந்து ஹீட் பண்ணால் அது வந்து ஹார்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணி ஹார்டாக்கி அதை வந்து சீலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைஸ் வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப குட்டியாக இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் ஃபிகர்ஸ் தான் நிறைய சீல்ஸில் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அனிமல்ஸ் ஃபிகர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சில ரைட்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சில ரைட்டிங்ஸ் இருக்குது. அந்த ரைட்டிங்ஸோட மீனிங்ஸ் வந்து இப்போ வரைக்குமே நம்மளுக்கு வந்து யாருக்குமே தெரியல. என்ன அர்த்தத்தை அந்த சீலோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். என்னது? இது வந்து அவங்க ட்ரேடுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரேட் ரிலேட்டட் சீல்ஸ் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ட்ரேட் சீல்ஸ் பற்றி. அடுத்து அவங்க என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.